சுதந்திரமாக பேச முடியவில்லை, சுதந்திரமாக பாட முடியவில்லை. அண்மையில் கூட கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு மாணவன், ஒரு இளைஞன், அவர் தன்னுடைய சுயமாக இயற்றி பாடிய ஒரு பாடலை சிங்கள மொழியிலே அதற்கு பல வியாக்கியானங்கள் வழங்கப்பட்டு இன்று அவர் கைது செய்யப்பட்டு 16 நாட்கள் தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீதான இனவாதம் தலைவிரித்து ஆடுகிறது. இங்கே வடபகுதியிலே பாடல்களை, அதாவது விடுதலை பாடல்களை பாடினார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கிளிநொச்சியைச் சேர்ந்த சங்கீதன் என்ற இளைஞர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே 14 நாள் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த காலங்களிலே பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஒன்று கூடும் சுதந்திரம், நினைவு கூறும் சுதந்திரம் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச சமூகத்திற்கு காட்டி சர்வதேச ஐக்கிய மன்றங்களிலே, குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பி உள்ளக விசாரணைக்கான காலத்தை நீடிப்பதற்கான வாய்ப்புகளை கடந்த அரசாங்கங்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். வந்ததனால் விடுதலை புலிகள் தொடர்பாக பேசவே முடியாது என்கின்ற நிலை இலங்கையில் இல்லை. விடுதலை புலிகளை பற்றி பேசுவதில் எந்த சிக்கலும் இல்லை. விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்றது என்பதை சட்டம் தடுக்கின்றது. விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வதற்கு அந்த பாடல் பாடப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த பாடலில் குறைந்தபட்சம் விடுதலை புலிகள் என்ற வசனம் கூட பயன்படுத்தப்படவில்லை. இலங்கையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற ஒரு கட்சி இலங்கையினுடைய சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழீழம் என்ற சொற்பதம் இலங்கை முழுக்க பாவிக்கப்படுகின்றது. அந்த பேரிலும் கட்சி இருக்கின்றது. எனவே இவையெல்லாம் சட்டத்திற்கு முரண் அல்ல என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அதேபோல் என்பிபியினர் உள்ளூராட்சி தேர்தலின் போது பல பாடல்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களால் பகிரப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடைய முகப்புத்தகத்திலே குறித்த பாடல் பகிரப்பட்டிருக்கின்றது. விடுதலை புலிகளின் தலைவருக்கு சிலை வைப்போம் என்ற அளவிலே அந்த பாடல் செல்கின்றது. எனவே தமிழ் மக்களுக்கு எதை கூறினால் அவர்களுக்கு பிடிக்கும் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்கின்றது. ஆனால் மறுபக்கத்தில் தென்னிலங்கையில் வேறு ஒரு கதையை கூறி இனவாதத்தை மூட்டும் அணிகளுக்கு இவர்கள் பக்கபலமாகவும் இருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை முதலில் சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். ஒரு அமைப்பு தொடர்பாக அல்லது குறித்த விடயங்கள் தொடர்பாக எதை சொல்லலாம் சொல்லக்கூடாது என்பதை ஒரு அரசாங்கமாக நீங்கள் முதலில் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். உங்களை பார்த்துத்தான் இந்த அரசாங்கமே இந்த பாடல்களை வெளியிடுகின்றதே, நாங்கள் வெளியிடக்கூடாது என்கின்ற நிலையில் அவர்கள் செய்திருக்கலாம். அது மட்டுமல்லாது அந்த பாடலை பாடக்கூடிய முழு உரிமையும் அவர்களுக்கு இருக்கின்றது. ஒரு கலையை தடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. எனவே குறிப்பிட்ட ஒரு விடயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த மக்களின் அரசியலையும் அடித்து நொறுக்கின்ற வேலையையும் அடக்குமுறையை முழுமையாக பிரயோகிக்கின்ற வேலையையும் இந்த அரசு தொடர்ச்சியாக செய்து வருகின்றது. சங்கீதனுடைய விடுதலை உடனடியாக இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் இங்கு வலியுறுத்துகின்றோம். எங்களுடைய கட்சி சார்பாக இந்த வலியுறுத்தலை நாங்கள் என்பிபி அரசுக்கு முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடை சட்டம் இன்று சங்கீதன் மேல் பாய்ந்திருப்பதற்கான பிரதான காரணம் தென்னிலங்கையில் பற்றி எறிந்து கொண்டிருக்கும் இனவாதம். தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் பல சிங்கள இனவாதிகள் எங்களை நோக்கி கொலை மிரட்டல் விடுக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொல்லுவோம் என்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுகின்றார்கள். தமிழ் மக்களை இழிவுபடுத்துகின்றார்கள். தமிழ் மக்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு சொல்கின்றார்கள். தமிழ் மக்களை தீவிரவாதிகள் என்கின்றார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் யார் அந்த வேலையை செய்தார்கள் என்றே தெரியாது. குறித்த வெசாக்கூடு உடைத்த சம்பவத்தின் பின்னர் இங்கிருக்கும் மீண்டும் ஒருமுறை 83ஆம் ஆண்டு கலவரம் இங்கு ஏற்படும் என்று கொலை அச்சுறுத்தல் விடுக்கின்றார்கள். எனவே இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்கின்ற இவர்கள் கடந்த கால வரலாற்றை திரும்பி பார்த்தால் இப்படித்தான் இன முரண்பாடு எல்லாம் ஏற்பட்டது. இந்த மாதிரி மோசமான இன முரண்பாட்டின் காரணமாகத்தான் இலங்கை பொருளாதார ரீதியாக சீரழிந்தது. எனவே அதிலிருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் இனவாதத்தை ஊட்டி வளர்க்கின்ற செயற்பாடை இங்கு பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு அரசாக இன்று வரை இந்த இனவாதிகளுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தை
அல்ல இந்த இனவாத கருத்துக்களை தடுப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் இவர்கள் செய்யவில்லை. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு சிங்கள பௌத்த இனவாதியாக இருப்பது என்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகின்றது. மாறாக மறுமுனையில் தமிழர்கள் தங்களுடைய உரிமையை கூட பேசக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறிய அரசு அதனை பயன்படுத்துவதை மிக வன்மையாக கண்டிப்பதோடு சங்கீதன் அவர்களுடைய விடுதலை உடனடியாக இடம்பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன். நன்றி. எங்களுடைய கட்சியின் நிர்வாக செயலாளர் அண்ணன் குலநாயகம் அவர்களுடைய கடிதம் ஒன்று எனக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. மத்திய செயற்குழு மற்றும் மத்திய செயற்குழுவில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு அவரால் அனுப்பப்பட்ட கடிதம் எங்களுக்கு வந்திருக்கின்றது. நான் அந்த யாழ்ப்பாண மாவட்டத்தின் தெரிவு கூட்டங்களிலே நான் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த கூட்டத்தில் நடைபெற்ற விடயங்கள் தொடர்பில் நான் அறியக்கூடிய விடயங்கள் இனி அந்த கூட்டத்திலே பங்கு கொண்டவர்களை வைத்துத்தான் அதனை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இது கட்சியினுடைய ஒரு உள்ளீட்டு விவகாரம். இது தொடர்பிலே அவர் எழுத்து மூலமாக வெளியிட்டிருக்கிறார். பத்திரிகைகள் ஊடகங்களிலும் அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. ஆகவே நாங்கள் அது தொடர்பாக கட்சிக்குள்ளே பேசி அந்த கட்சியினுடைய உள்ளக நடவடிக்கைகள் மூலம் அதுக்கு ஒரு நியாயமான தீர்வை எட்டுவது பொருத்தமானதாக இருக்கும். குலநாயகம் அவர்கள் கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர், நீண்ட காலம் கட்சிக்காக பாடுபட்ட ஒருவர். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய பட்டியல் ஆசனத்தை 1 ஆண்டுகளுக்கு அவருக்கு வழங்க வேண்டும் என்று கூட நான் அரசியல் குழு கூட்டத்திலே சிபாரிசு செய்திருந்தேன். நீண்ட காலம் எந்த பதவிகளும் பெற்றுக்கொள்ளாமல் ஒரு தனி மனிதனாக தமிழரசு கட்சியை தக்க வைப்பதில் பாடுபட்ட ஒருவர். ஆகவே அவருடைய கருத்துக்கள், கோரிக்கைகளை எங்களுடைய கட்சியினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளினூடாக நியாயமான முறையிலே தீர்த்து வைப்பதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கு என்னுடைய ஒத்துழைப்புகளும் அவருக்கு இருக்கும். ஆயர் பேரவையில் ஒரு முக்கியமான சர்ச்சை இப்பொழுது வெளியிலே போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கத்தோலிக்க குருமார்கள் சார்பாக சகோதர இனத்தைச் சேர்ந்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கடந்த மே 18ஆம் தேதி கொழும்பிலே நடைபெற்ற மே 18 இன அழிப்பு நாளை மிக பகிரங்கமாக இலங்கையிலே தமிழர்கள் மீது புரியப்பட்டது இனப்படுகொலை என்பதை வெளிப்படையாக கூறியிருந்தார். சிங்கள மக்களிடமிருந்து இவ்வாறான ஒரு கருத்து வெளிவருதல் என்பது மிக அருமை. அது மிகவும் ஆரோக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். காரணம், தமிழ் மக்களுக்கு நடைபெற்றது எல்லோருக்கும் தெரிந்த வகையிலே மிகப்பெரிய இனப்படுகொலை என்பது உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயமாகவே இன்றும் இருக்கின்றது. இலங்கையிலே முதல் நடந்த இலங்கையினுடைய போர் நடவடிக்கைகளை, தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பு நடவடிக்கைகளை விசாரிக்க என உருவாக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மன்னாரின் பேராயராக இருந்த மறைந்த ஆயர் ராஜப்பு யோசப் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் வழங்கியிருந்தார். அதே நேரம் நல்லிணக்க ஆணைக்குழுவிடம் அதனை அவர் கையளித்திருந்தார். அவர் அவற்றை கையளித்த பிற்பாடு பத்திரிகையாளரிடம் பேசுகின்ற பொழுதும் சொல்லியிருந்தார், இந்த குறிப்பாக ஒரு 6-7 மாதங்கள் தொடர்ச்சியாக ஒரு 8 மாதங்களுக்குள் மிகப்பெரிய இனப்படுகொலை, 1,46,000க்கும் மேற்பட்டவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உலக வரலாற்றிலே நடந்த மிக பேரவலமான மனித பேரவலம். இந்த மனித இனப்படுகொலை என்பது தமிழர்கள் மீது புரியப்பட்டது என்பதை அவர் வெளிப்படையாகவே கூறியிருந்தார். அந்த நேரத்தில் யாரும் இதனை பற்றி வெளியிலே பேசிக்கொள்ளவில்லை. இப்பொழுது ஒரு தென்பகுதியைச் சேர்ந்த சகோதர இனத்தை சார்ந்த ஜீவந்த பீரிஸ் அருட்தந்தை அவர்கள் தெளிவாக ஒரு கூருணர்வோடு இந்த விடயத்தை ஒரு நீண்ட உரையினூடாக வெளிவைத்த பொழுது, அது வெளியிலே கொண்டு வந்த பொழுது, சிங்கள ஆயர்கள் மத்தியிலும் சரி அல்ல சிங்கள அருட்தந்தையர்கள் மத்தியிலும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் நடந்திருக்கக்கூடாது. ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் பல தடவைகள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். நாங்கள் அதனை எதிர்க்கவில்லை. ஆனால் இந்த மண்ணிலே கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இருக்கிற காலத்திலேயே அவருடைய கண்ணுக்கு முன்னால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், உணவின்றி படுகொலை செய்யப்பட்டார்கள், நீரின்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் கொத்தணி குண்டுகளுக்கும் பொஸ்பரஸ் குண்டுகளுக்கும் இரையாக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய போர் அவலங்களை சந்தித்த பொழுதெல்லாம் மல்கம் ரஞ்சித் கர்தினால் அவர்கள் மௌனம் சாதித்தார். ஆகவே அவர்களுடைய அந்த மதம், அவரிடம் இருக்கிற மனிதநேயம், அவரிடம் இருக்கிற உலகத்துக்கு சொல்கிற செய்தி என்பது
பொய்த்து போயிருக்கிறது. அவர் ஒரு பொய்யான கருத்தை, நேர்மை இல்லாத கருத்தை வெளியிலே தெரிவிக்கிறார் என்ற கருத்து மிக பரவலாக பேசப்பட்டது. அவர் தொடர்பான இந்த கருத்துக்களுக்கு நான் பாராளுமன்றத்திலும் என்னுடைய எதிர்வினைகளை ஆற்றியிருக்கிறேன். இப்பொழுதும் கூட நான் இலங்கையினுடைய கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பிலே அவர் ஒரு சிங்கள பௌத்த மனநிலையிலேயே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பதில் நாங்கள் தெளிவாக ஒரு பார்வையை அவர் மீது வைத்திருக்கிறோம். அவர் தன்னை ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒரு பௌத்தன், கிறிஸ்தவன் என்று சொல்லாமல் ஒரு பௌத்தனாகவே தன்னை அவர் அடையாளப்படுத்தி கொள்கிறார் என்பதே எங்களுடைய கருத்து. அந்த வகையில்தான் ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கொண்டு வந்த உண்மைகள் சிங்கள மக்களில் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு அது இன்றைய நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் மீது காழ்ப்புணர்ச்சிகளை சொல்பவர்கள், அவர் மீது குற்றங்களை சுமத்துபவர்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் தமிழர்கள் இங்கே மெல்ல மெல்ல இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. அவர்களுக்கான தொழில் முறைகள் இங்கு இல்லை. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞன் யுவதியும் வெளிநாடு பற்றியே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அல்லது இந்த நாட்டில் இருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தானாகவே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. அதே நேரம் சுதந்திரமாக பேச முடியவில்லை, சுதந்திரமாக பாட முடியவில்லை. அண்மையில் கூட கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு மாணவன், ஒரு இளைஞன், அவர் தன்னுடைய சுயமாக இயற்றி பாடிய ஒரு பாடலை சிங்கள மொழியிலே அதற்கு பல வியாக்கியானங்கள் வழங்கப்பட்டு இன்று அவர் கைது செய்யப்பட்டு 16 நாட்கள் தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீதான இனவாதம் தலைவிரித்து ஆடுகிறது. அரசுகள் மாறி இருக்கின்றன. அது மஹிந்தவாக இருக்கலாம், சந்திரிகாவாக இருக்கலாம், அல்லது ரணில் மைத்ரி அரசாக இருந்தான, இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசும் கூட அதே இனவாதத்தையும் அதே இனவாத நோக்கிலான செயல்பாடுகளுமே முன்னெடுக்கிறது. பௌத்த குருமார்கள் பிழைவிட்டால் அவர்களுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கப் போவதாக நீதிமன்றத்தையே கேள்விக்குட்படுத்தி இருக்கின்ற அனுரகுமார அரசினுடைய நடவடிக்கைகள் ஜீவிந்த பீரிஸ் போன்றவர்களுடைய நடவடிக்கைகளை, கருத்துக்களை புறந்தள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றது. ஆகவே ஜீவந்த பீரிஸ் அவர்களுடைய கருத்து, அருட்தந்தை அவர்களுடைய அந்த செய்தியை நாங்கள் தமிழ் மக்கள் மீது அவர் கொண்டிருக்கிற கருணையும் தமிழ் மக்களுக்கு நடந்த அவலங்களை சொல்லுகின்ற ஒரு செய்தியாகவும் நாங்கள் அதனை பார்க்கிறோம். அவருக்காக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம். அவர் மீது அரசாங்கமோ அரச தரப்போடு இருக்கின்றவர்களோ செய்கின்ற பிரச்சாரங்கள், காழ்ப்புணர்ச்சி தொடர்பான செய்திகளை முதலிலே நிறுத்த வேண்டும். உண்மைகளை வெளியிலே கொண்டு வருகின்றவர்களை உண்மையோடு சேர்த்து பார்க்கின்ற ஒரு வரலாற்றை அவர்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே ஜீவந்த பீரிஸ் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கு எதிராக இன்னொரு அருட்தந்தையும் தன்னுடைய இனவாத கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இருந்தாலும் கூட ஆயர்களுடைய எண்ணம், கருத்து ஒரு மிக தெளிவாக வர வேண்டும். அது எங்கள் மக்களுக்கான நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை உலகம் ஒரு நாள் நிரூபிக்கும் வரையில் நாங்கள் தொடர்ந்து அதற்காக போராடுவோம். அதற்கான ஆதாரங்களும் செய்திகளும் இன்றும் உலகத்திலே எல்லோரிடமும் உண்டு. அந்த வகையிலே எங்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பில் ஜீவந்த பீரிஸ் போன்ற அருட்தந்தையர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள், கருத்துக்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருப்போம் என்பதை மீண்டும் நாங்கள் வலிமையாக பதிவு செய்கின்றோம். இங்கே வடபகுதியிலே பாடல்களை, அதாவது விடுதலை பாடல்களை பாடினார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கிளிநொச்சியைச் சேர்ந்த சங்கீதன் என்ற இளைஞர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே 14 நாள் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த காலங்களிலே பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஒன்று கூடும் சுதந்திரம், நினைவு கூறும் சுதந்திரம் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச சமூகத்திற்கு காட்டி சர்வதேச ஐக்கிய மன்றங்களிலே, குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பி உள்ளக விசாரணைக்கான காலத்தை நீடிப்பதற்கான வாய்ப்புகளை கடந்த அரசாங்கங்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அது ராஜபக்ச அரசாங்கமும் சரி,
அல்லது ரணில் மைத்திரி அரசாங்கமும் சரி அந்த கால நீடிப்பை பெறுகின்ற பொழுது இந்த செயல்பாடுகளைத்தான் சுட்டி காட்டியிருந்தார்கள். குறிப்பாக இந்த செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி இலங்கைக்கு எதிரான ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி செல்லாமல் இலங்கை அரசின் மீது நம்பிக்கை இருப்பதாக காட்டி உள்ளக விசாரணைக்கான கால நீடிப்பை வழங்குவதற்கான வாய்ப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் தலைமையில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இந்த சர்வதேச சமூகத்தினரை திருப்திப்படுத்தி அந்த கால நீடிப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே இன்று 17 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. கடந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பான ராஜபக்சர்கள் ஒரு புறமாக தங்கள் பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரணில் மைத்திரி அரசாங்கமும் வீட்டுக்கு சென்று விட்டது. இப்பொழுது அவர்கள் எல்லோரும் தவறானவர்கள் என்று சொல்லி பதவிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இப்பொழுது இந்த நினைவேந்தல்களையே ஒரு கேள்விக்குட்படுத்துகின்ற விதமாக அல்லது எதிர்காலத்தில் அதை ஒரு சிக்கலுக்குட்படுத்தக்கூடிய விதமாக ஒரு நெருக்கடியான சூழலை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நல்ல உதாரணமாக இருப்பது தென்பகுதியிலே கடந்த மே 18 அன்று ஒரு தென்பகுதியில் ஒரு நினைவேந்தல் நிகழ்வொன்றின் பொழுது ஜீவந்த பீரிஸ் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் ஈழத்தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலையை தத்ரூபமாக விவரித்து அங்கே ஒரு உரை ஒன்றை ஆட்டியிருந்தார். அது உண்மையிலே அந்த உரையை கேட்கின்ற தமிழர்கள் கண்ணீர் விட்டு அழுது தங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழ்மனதை தொடக்கூடிய வகையிலே அவருடைய உரை அந்த உண்மைகளை ஒரு சிங்கள சகோதரனாக அந்த மதம் போதிக்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாடுகளுக்கு அடிப்படையிலே அவர் தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகளை மிகைப்படுத்தல் இல்லாமல் மிகவும் நேர்த்தியாக ஜீவந்த பீரிஸ் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். அவருக்கு நாங்கள் தலை சாய்த்து நன்றி சொல்கின்றோம். தமிழ் மக்களுக்கு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்பதனை மிக ஆணித்தரமாக அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான ஒரு நிலையிலே தென்னிலங்கை ஆயர் மன்றத்தினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் அந்த அவருடைய ஜீவந்த பீரிஸினுடைய கருத்துக்களை முற்றாக மறுதலித்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக திரிவுபடுத்தி அவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடைபெற்ற போர் என்பதை ஒரு பயங்கரவாத போராக காட்டி தமிழ் மக்கள் மீது நடந்த இனப்படுகொலையை முற்றுமுழுதாக மூடி மறைத்து இனப்படுகொலை செய்த அரசுக்கும் இராணுவத்துக்கும் வெள்ளையடிக்கின்ற விதமாக ஒரு கருத்தொன்றை கூறியிருந்தார். அவருடைய அந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயர் மன்றத்தினுடைய அந்த ஜீவந்த பீரிஸ் அவர்களுக்கு எதிரான அந்த கருத்தை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம். வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் மிக தெளிவாக இங்கே நடைபெற்றது இனப்படுகொலை என்பதனை எழுத்து மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணம் ஆயர், மன்னர் ஆயர், திருவண்ணாமலை ஆயர், மட்டக்களப்பு ஆயர் ஆகிய 4 ஆயர்களும் சேர்ந்து தங்களுடைய அறிக்கைகள் ஊடாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு நடந்த தமிழ் மக்கள் மீது நடைபெற்றது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அண்மையிலே சுமார் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மத தலைவர்கள் கையொப்பமிட்டு ஒரு அறிக்கையொன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஜீவந்த பீரிஸுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனாலும் தென்னிலங்கையிலே அந்த கத்தோலிக்க ஆயர் பீடம் என்பது ஜீவந்த பீரிஸுக்கு எதிராகவே இன்னமும் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் ஆராயப்பட்டு கொண்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்று தென்னிலங்கையில் இனவாதிகள் கொந்தரிக்கின்ற கூச்சலிடுகின்ற காரணத்தினால்தான் இந்த ஜீவந்த பீரிஸுக்கு எதிராக ஒரு வழக்கு போட வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்ற நெருக்கடிகளும் அந்த கத்தோலிக்க ஆயர் மன்றத்தினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய அந்த பாதிரியாருடைய அந்த உண்மைக்கு புறம்பான அறிக்கை வந்ததற்கும் இதுவே அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அப்போ இந்த செயல்பாடுகள் இங்கே வடக்கிலே ஒரு பாடலை பாடினார் என்பதற்காக பயங்கரவாத தரச்சட்டத்தின் கீழ் இளைஞர் கைது செய்யப்படுகின்றார். தென்னிலங்கையிலே இனப்படுகொலை என்று சொன்னதற்காக ஒரு ஜீவந்த பீரிஸ் என்கின்ற ஒரு கத்தோலிக்க அருட்தந்தைக்கு எதிராக சிங்கள பேரினவாதிகள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அவரை கைது செய்ய வேண்டும் என்று கூச்சலிடுகின்றார்கள். அவர் போலீஸ் விசாரணைக்கு கூட அவர் உள்ளாக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. என்று சொன்னால் இந்த நிலைமை ஏற்படுவதற்கு யார் காரணம், யார் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த
2009க்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் வந்த நிலையிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி வந்திருந்தார். உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது, ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருந்தார். ஆனால் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்று பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் சுமந்திரன் தலைமையிலே செல்வமடைக்கல்நாதன் சித்தார்த்தன் போன்றவர்கள் பங்காளி கட்சி தலைவர்களாக இருந்த பொழுது இந்த சம்பந்தனும் சுமந்திரனும் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற நாடுகளை சந்தித்து நாங்கள் சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், சிங்கள மக்களிடம் உரிமைகளை கேட்டுப்பெற வேண்டும், சிங்கள தலைவர்கள் எங்களுக்கு உரிமைகளை தர வேண்டும், ஆகவே எங்களுக்கு இன நல்லிணக்கம் வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணை மூலம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி இந்த இனப்படுகொலைக்கான விசாரணையை தடுத்து உள்ளக விசாரணைக்குள் முடக்கி கால நீடிப்புகளை தொடர்ச்சியாகவே பெற்றுக் கொடுத்து வந்திருந்தார்கள். குறிப்பாக 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி வந்த பிற்பாடு அந்த நல்லாட்சி கால பகுதியிலே அவர்களுக்கு 1.5 வருட காலம் கொடுக்கப்பட்டிருந்த பொழுது அந்த 1.5 வருட முடிவிலே எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாமல் திருவண்ணாமலையிலே குமாரபுரம் படுகொலையோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் கூட அவர்கள் அந்த 1.5 வருடம் முடிகின்ற பொழுது சென்று இந்த அரசிலே நம்பிக்கை இருக்கிறது, நல்லாட்சி எங்களுக்கு நீதி தரும், நல்லாட்சி எங்களுக்கு தீர்வு தரும், ஆகவே நீங்கள் உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி சர்வதேச விசாரணையை தடுத்து இனப்படுகொலை செய்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு மற்றும் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராகவும் இராணுவ தளபதிகளுக்கு எதிராகவும் ஒரு விசாரணை பெறாமல் தடுத்து பாதுகாத்திருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் கால நீடிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் சுட்டிக்காட்டிய உதாரணம் மீள்குடியேற்றம் நடைபெறுகிறது. தடுப்பில் இருந்த முன்னாள் போராளிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பேச்சு சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஊடக சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நினைவேந்தல் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த விடயங்களை முன்னேற்றமாக காட்டித்தான் இந்த அரசாங்கம் நல்லது செய்கிறது என்று சொல்லி இந்த கால நீடிப்பை பெற்று சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி இவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக 16ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாவீரர் நாள் நடைபெறுகின்ற பொழுது இதே கூட்டமைப்பினுடைய மூத்த தலைவர்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களிலே பிரதான சுடரேற்றுகின்ற அந்த பீடங்களிலே தளபதிகள் போன்று விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தளபதிகள் போன்று தேசிய தலைவர் பிரபாகரன் போன்று நின்று சுடரேற்றியதன் மூலம் ஏதோ முழு சுதந்திரம் நல்லாட்சி காலப்பகுதியில் கிடைத்து விட்டது, இனிமேல் எங்களுக்கு எந்த துன்பங்களும் பெறாது என்கின்ற ஒரு போலி நம்பிக்கை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அதை ஒரு முன்னேற்றமாக ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு காட்டி இந்த கால நீடிப்பை உள்ளக விசாரணைக்கான கால நீடிப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இன்று நல்லாட்சியும் போய்விட்டது. 17 ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையில் இன்று அந்த அனுரகுமாரவினுடைய அரசாங்கத்திலே இப்பொழுது பாடல்களை பாடினார் என்பதற்காக கைதுகளும், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவரே தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை சொன்னதற்காக அவர் கைது செய்யப்பட வேண்டும், அவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று அங்கே போலீஸ் விசாரணைகளும் சிங்கள பெரும்பான்மை ஆயர் மன்றமும் திரளுகின்றது என்று சொன்னால் சிங்கள இனவாதிகள் இப்பொழுது மீண்டும் முருகத் தொடங்கிவிட்டார்கள். அப்போ சிங்கள இனவாதிகள் இன்று வந்து கூச்சல் எடுக்கின்ற நிலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இனவாதிகளுக்கு எதிரான விசாரணையில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டதனால் தான் அவர்கள் இன்று 17 ஆண்டுகள் அமைதியாக இருந்து விட்டு இப்பொழுது மீண்டும் தங்களுடைய இனவெறியை காட்ட தொடங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக கடந்த காலத்திலே அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் இந்த இனவாதிகள் தமிழர்களுடைய காலிலே மண்டியிட்டு தங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு உரிமை தருகிறோம், உங்களுடைய பொறுப்புக்கூறல் உங்களுக்கு நடந்த குற்றங்களுக்காக நாங்கள் என்ன பிராயச்சித்தம் செய்கிறோம் என்று சொல்லி இணக்கத்துக்கு வர வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆகவே இந்த இனவாதிகளுக்கு எதிரான விசாரணைகளை தடுத்து நிறுத்தி காலத்தை கடத்தி இவர்களை பாதுகாத்து விட்ட சுமந்திரன் இன்று இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு இடத்திலே கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு வாதாடுவதாக நாடகமாடி கைது செய்வதற்கான சூழலை தொடர்ந்து தக்க வைத்து விட்டு இன்று கைது செய்யப்பட்டவருடைய விடுதலைக்கு வாதாடுவதாக நாடகமாடிக்கொண்டிருக்கிறார். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் கைகளில் தவழுகிற உங்களுடைய குழந்தைகளும் நாளை சிறைக்கு செல்லுகின்ற ஒரு நிலைமை உருவாகும். இந்த இளைஞன் இன்று பாட்டு பாடுகிற இளைஞனுடைய வயதை எடுத்துக்கொண்டால் அவர் மிகச்சிறியவர், அவருக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தையே தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு பிள்ளை வளர்ந்து வந்திருக்கிற பொழுது இன்று அவன் குற்றவாளியாக்கப்படுகிறான் என்று சொன்னால் கைகளில் தவழுகிற உங்களுடைய குழந்தைகளும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு இரையாக வேண்டி வரும். இதற்கு இரையாகுவதற்கான அடித்தளத்தை எட்டு கொடுத்த சுமந்திரன் போன்றவர்களும் அவரோடு உடந்தையாக இருந்தவர்களும் மக்களால் இனங்காணப்பட்டு நிராகரிக்கப்படுகின்ற நிலைமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த அவலத்திற்கு இவர்கள்தான் காரணம். வெறும் தமிழர்கள் மட்டுமல்ல,
தென்னிலங்கையிலிருந்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற பெரும்பான்மை இனத்தவர்கள் கூட இன்று சிங்கள இனவாதிகளால், குறிப்பாக ராஜபக்சேக்களுக்கு ஆதரவானவர்களால் இலக்கு வைக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த இனவாதிகள், இனப்படுகொலையாளிகள் பாதுகாக்கப்பட்டதனால் தான் நடக்கிறது. இவர்களை பாதுகாப்பதற்கு காரணமான சுமந்திரனும் அவரோடு சார்ந்தவர்களும் இதற்கு பொறுப்பு கூற செய்யப்பட வேண்டும். இதை மக்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீதனுக்கு ஆதரவாக அரசியல் தரப்புகள் குரல் எழுப்பி வருகின்றனர். இது தொடர்பான ஊடக சந்திப்புகள் நேற்று பரவலாக இடம்பெற்றது.